யூனிவர்ஸ்ல பல இடங்கள்ல வெவ்வேறு நட்சத்திரங்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் அதோடைய பிரம்மாண்டமான வெடிப்பை வெளிப்படுத்துது. அந்த வகையில கடந்த கிபி 1054வது வருஷம் பூமியிலிருந்து வானத்தை பார்க்கும்போது இந்த ஒட்டுமொத்த பூமியுமே மாத்தி அமைச்ச ஒரு பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திர வெடிப்பு அதோடைய வேகம் இப்பயுமே நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்துது. இப்ப நம்ம வானத்துல ஒரு ரொம்ப தரமான டெலஸ்கோப் வச்சு பார்த்தாலுமே இந்த வெடிப்புடைய வெளிப்பாட நம்ம ரொம்ப அழகா பார்க்கலாம். அந்த வெடிப்புடைய வெளிப்பாடு கிராப் நெபுலா. இது ஜப்பான், அரபு நாடுகள் மாதிரியான வெவ்வேறு நாடுகள்ல அதோடைய வரலாறு ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. இப்ப நம்ம அதை பத்தி பார்க்க போறதுல அந்த வெடிப்புக்கு அப்புறம் அந்த நெபுலாவில் ஏற்படக்கூடிய பல முக்கியமான வித்தியாசங்களை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அங்க அதோடைய அளவு நம்மளுடைய சூரிய குடும்பத்தோட பல மடங்கு பெருசு. கிட்டத்தட்ட 100 மடங்கு பெருசுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் வினாடிக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்துக்கு எல்லா இடங்கள்லயும் பரவுது. இன்னுமே அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. இப்ப நம்ம இந்த வீடியோ மூலியமா அந்த வெடிப்புடைய ஒட்டுமொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க போறோம். நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இப்ப நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். இப்போ ஒருவேளை நம்ம அந்த மிகப்பெரிய வெடிப்பு நோக்கி போனோம்னா டாரஸ் அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷன்ல சுமார் 66,500 ஒளியாண்டுகள் தூரத்துல நம்ம பயணம் பண்ணணும். ஒளியோடைய வேகத்துக்கு பயணம் பண்ணோம்னா நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கே கிட்டத்தட்ட 66,500 ஆண்டுகள் ஆகும். அங்க ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் ஒண்ணு உங்களால பார்க்க முடியும். அது கிராப் நெபுலா. ஒளி ஒரு வினாடிக்கு சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துக்கு பயணம் பண்ணும். அந்த வேகத்துல போனாதான் நம்ம அந்த இடத்துக்கு அந்த குறிப்பிட்ட வருடத்துக்கு போய் சேர முடியும். இப்ப நம்ம பார்க்குற இந்த கிராப் நெபுலாவுடைய ஸ்டேஜ் இப்ப நடந்ததில்லை. அது ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த காட்சியை தான் இப்ப நம்ம பார்க்குறோம். ஸோ இது கடந்த காலத்துடைய படம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட கிபி 1054வது வருஷம் பூமியிலிருந்து வானத்தை பார்த்த எல்லாருமே வானத்துல ஒரு புதிய ஒரு வெளிச்சத்தை பார்த்தாங்க. அது பகல் நேரத்திலையும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. இரவு நேரம் மட்டும் இல்லாம சூரியன் இருக்கும்போது அந்த வெளிச்சம் மறையவே இல்லை. சைனா, ஜப்பான், அரபு நாடுகள்ல இருந்த வானியலாளர்கள் அதை துல்லியமா பதிவு பண்ணாங்க. அந்த வெளிச்சம் 2 வருஷத்துக்கு மேல வானத்துல இருந்துச்சுனோ அது இன்னொரு நட்சத்திரம், அதாவது இன்னொரு சூரியன் அப்படிங்கிறத நமக்கு சொல்ற மாதிரி இருந்துச்சோ அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு சாதாரணமான நட்சத்திரத்தை வெடிப்பில்ல, அது ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரத்துடைய சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன். ஒரு பெரிய நட்சத்திரம் கோடிக்கணக்கான வருடங்களா ஹைட்ரஜனை ஹீலியமாவும், ஹீலியம் கார்பனாவும், கார்பனை ஆக்சிஜனாவும் மாத்திக்கிட்டே இருக்கும். இது எனர்ஜியை உருவாக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு நியூக்ளியர் ஃபியூஷன் பேரு. இந்த எனர்ஜி தான் அந்த நட்சத்திரத்தை உள்ளுக்குள்ள சுருங்காம தடுத்து நிக்குது. ஒரு நாள் அந்த ஃபியூல் எல்லாமே முடிஞ்சிடும். அப்ப கிராவிட்டி டாமினேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். நட்சத்திரம் தன்னுடைய சொந்த எடையில உள்ளுக்குள்ள சுருங்க ஆரம்பிக்கும். அந்த சுருக்கம் ஒரே நொடியில நடந்து அடுத்த நொடியில ஒரு மிகப்பெரிய வெடிப்பா மாறும். அதுதான் சூப்பர்னோவா. கிராப் நெபுலா உருவானது அப்படிப்பட்ட ஒரு சூப்பர்னோவா வெடிப்புல இருந்துதான். அந்த வெடிப்புல நட்சத்திரத்தோட வெளிப்புற அடுக்குகள் வினாடிக்கு 1000 இருந்து 2000 கிலோமீட்டர் வேகத்துல எல்லா திசைகள்லையும் பறந்திருக்கும். அந்த பரவக்கூடிய வேகம் எப்பயுமே நிக்கல. கிராப் நெபுலா ஒவ்வொரு வருஷமும் விரிவாகிட்டே இருக்கு. இப்போ கிராப் நெபுலாவுடைய விட்டம் சுமார் 16 ஒளியாண்டுகள். அதாவது ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் ஒளியோட வேகத்துக்கு போனோம்னா 16 வருஷம் ஆகும். நம்ம சூரிய குடும்பம் இதுக்குள்ள வச்சோம்னா ஒரு தூசிக்கு சமமா இருக்கும். சூரியன்ல இருந்து ப்ளூட்டோ வரையும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதோடைய அளவுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. இந்த நெபுலா முழுக்க ஹைட்ரோஜன், ஹீலியம், ஆக்சிஜன், நைட்ரோஜன், கார்பன், சல்ஃபர், அயன் மாதிரியான பல எலிமெண்ட்ஸை வச்சிருக்கு. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே அந்த பழைய நட்சத்திரத்துக்குள்ள இருந்து நியூக்ளியர் ஃபியூஷன்ல உருவானது. அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கால்சியம், நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய அயான், நம்ம மூச்சு காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு சூப்பர்னோவாவுடைய விளைவுன்னு நம்ம பல இடங்கள்ல ஒத்துட்டே ஆகணும். கிராப் நெபுலாவுடைய நடுவுல ஒரு அடர்த்தியான ஒரு பொருள் இருக்கு. அதுக்கு பேரு நியூட்ரான் ஸ்டார். அந்த பழைய நட்சத்திரத்துடைய மையம் வெடிப்புக்கு பின்னாடி அந்த மையம் மட்டுமே சுருங்கி பூமி அளவுக்கு சமமான ஒரு பந்து மாதிரியான ஒரு அமைப்பை உண்டாக்கி இருக்கு. ஆனா அதோடைய மாஸ் சூரியனோட ரொம்ப அதிகம். இந்த நியூட்ரான் ஸ்டார் ஒரு பல்சரா மாறி இருக்கு. அது ஒரு வினாடிக்கு சுமார் 30 முறை ஒவ்வொரு சுழற்சியும் ரேடியோ வேவ்ஸ், எக்ஸ்ரேஸ், காமரேஸ் மாதிரியான பல ரேஸை வெளியே அனுப்புது. பூமியிலிருந்து பார்த்தா அது ஒரு நிலையான ஒரு துடிப்பு மாதிரி தெரியும். அதனாலதான் அதுக்கு பல்சர்னு நம்ம பேர் வச்சிருக்கோம். அந்த பல்சரை சுத்தி இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு பூமியுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய கம்பேர் பண்ணும்போது கோடிக்கணக்கான மடங்கு ரொம்ப அதிக சக்தி வாய்ந்ததா இருக்கு. அந்த ஃபீல்டில் சிக்கி இருக்கக்கூடிய சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் ஒளியுடைய வேகத்துக்கு கொஞ்சம் பயணம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த பார்ட்டிகல்ஸ் நெபுலாவுக்குள்ள போய் கேஸை தோண்டி க்ளோயிங்கான ஃபிலமெண்ட்ஸை உருவாக்குது. கிராப் நெபுலாவை டெலஸ்கோப்ல முதல் முறையா
18ஆம் நூற்றாண்டுல தான் நம்ம பார்த்தோம். அதுக்கு பின்னாடி பல அப்சர்வேட்டரிஸ் பல வேவ் லென்த்ல அதை ஆய்வு பண்ணுச்சு. விசிபிள் லைட்ல நரம்பு மாதிரியான ஃபிலமெண்ட்ஸ் தெரியும். எக்ஸ்ரேல எனர்ஜி வேவ்ஸ் ரொம்ப அழகா தெரியும். இன்ஃப்ராரெட்ல டஸ்ட் கிளவுட்ஸ் ரொம்ப தெளிவா தெரியும். ரேடியோல மேக்னெட்டிக் ஸ்ட்ரக்சரை நம்ம ரொம்ப அழகா பார்க்க முடியும். ஒரே பொருள் ஆனா பல அடுக்குகள் இருக்கு. இந்த நெபுலாவுக்குள்ள இருக்கக்கூடிய கேஸ் நாட்ஸ் எதிர்காலத்துல ஒரு புதிய நட்சத்திரங்களையோ சில நட்சத்திரங்களையோ உருவாக்கக்கூடிய விதைகள் மாதிரி மாறும். இப்போ அது ஒரு எக்ஸ்ப்ளோஷனோட ஒரு சின்னமா தெரிஞ்சாலும் உண்மையிலேயே அது ஒரு ஃபியூச்சர் ஸ்டார் ஃபேக்டரி. இப்போ நம்ம ஃபாஸ்டஸ்ட் ஸ்பேஸ் கிராஃப்டை எடுத்துட்டோம். அதாவது ரொம்ப வேகமாக போகக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்டில் கிராப் நெபுலாவை நோக்கி போனோம்னா லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆகும். மனித வரலாறு முழுசா முடிச்சா கூட அந்த பயணம் முடியாது. அதாவது இந்த நெபுலா நம்ம வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருள். காலப்போக்கில் கிராப் நெபுலா மெதுவாக டிஃப்யூஸ் ஆகி அது இன்டர்ஸ்டெல்லர் மீடியம்ல கலந்துரும். அந்த கேஸ், டஸ்ட், எலமெண்ட்ஸ் எல்லாமே புதுசா சில நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு அடிப்படையான நம்ம முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வைக்கக்கூடிய இடமா மாறும். ஒரே நட்சத்திரம் அங்க இருந்துச்சு, ஆனா அதோடைய பொருள் பல நட்சத்திரங்களை உருவாக்கும். நம்ம இந்த கிராப் நெபுலாவுடைய உள்ளமைப்பை இன்னும் மெதுவாக கவனிச்சா அது ஒரே மாதிரியான வேகத்துல பரவுறது இல்லைன்னு நமக்கு தெரியுது. அதுக்குள்ள ஒவ்வொரு ஃபிலமெண்ட்ஸும் ஒவ்வொரு கேஸ் கிளவுட்ஸும் வெவ்வேறு வேகத்துல நகருது. சில பகுதிகள் வினாடிக்கு 1500 கிலோமீட்டர் வேகத்துல விரிவாக்கம் பண்ணுது. சில பகுதிகள் அதோட மெதுவா அதோடைய வேகம் மாறுபடுது. இந்த சூப்பர்னோவா வெடிப்பு ஒரே மாதிரியான சமமா நடக்கலைன்னு இதன் மூலியமா நமக்கு தெரிய வருது. நட்சத்திரத்துடைய உள்ள இருக்கக்கூடிய டென்சிட்டி டிஃபரன்ஸ், ரொட்டேஷன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாமே அந்த வெடிப்போட திசையும் வேகத்தையும் கண்டிப்பா மாற்றும். இந்த நெபுலாவுக்குள்ள இருக்கக்கூடிய கேஸ் வெறும் புகை மாதிரி கிடையாது, ஒரு ஃபாக் மாதிரி இல்லை. அது அயனைஸ்டு கேஸ். அதாவது அந்த கேஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எலக்ட்ரான்ஸை இழந்த நிலையில இருக்கு. இந்த அயனைசேஷன் நடக்க காரணம் நடுவில் இருக்கக்கூடிய பல்சர் வெளிப்படுத்தக்கூடிய ரொம்ப அதீதமான ரேடியேஷன். எக்ஸ்ரே, காமரே மாதிரியான பல ஹை எனர்ஜி ரேடியேஷன்ஸ் கேஸை தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்கும். இதனால தான் கிராப் நெபுலா ஒரு சாதாரணமான ஒரு எமிஷன் நெபுலா மாதிரி இல்லாமல் எல்லா வேவ்லெந்தையும் ரொம்ப அழகாக வெளிப்படுத்துது. இந்த நெபுலாவுடைய டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இல்லை. சில பகுதிகள் 10,000 கெல்வின் அளவுக்கும் ரொம்ப சூடாகவும், சில எக்ஸ்ரே எமிட்டிங் பகுதிகள் கோடிக்கணக்கான கெல்வின் டெம்பரேச்சருக்கு சமமான எனர்ஜி கண்டிஷன்லையும் இருக்குது. இது நம்ம பூமியில் எந்த நேச்சுரல் ப்ராசஸ்லையும் கிடைக்காத அளவு இதோடைய எக்ஸ்ட்ரீம். அதனால தான் கிராப் நெபுலா ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்க்கு ஒரு நேச்சுரல் லெபார்டரி மாதிரி பயன்படுத்தப்படுது. இந்த கிராப் நெபுலாவுடைய ஸ்பின் பிஹேவியரை கவனிச்சா அது மெதுவா ஸ்லோ டவுன் ஆகிட்டே இருக்கு. ஒரு வினாடிக்கு 30 முறை சுத்தக்கூடிய பல்சர் ஒவ்வொரு வருஷமும் மிகச்சிறிய அளவுல அதோடைய எனர்ஜியை இழக்குது. இந்த எனர்ஜி தான் நெபுலாவுக்குள்ள இஜெக்ட் ஆகுது. இந்த பல்சர் வைண்ட் நெபுலான்னு சொல்லுவாங்க. இந்த வைண்ட் எலக்ட்ரான்ஸ், பாசிட்ரான்ஸ் மாதிரியான பல பார்ட்டிகல்ஸை அது ஒளியுடைய வேகத்துக்கு கொஞ்சம் தள்ளுது அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். இந்த பார்ட்டிகல்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டில் சிக்கி சிங்க்ரோட்ரான் ரேடியேஷனை உருவாக்குது. கிராப் நெபுலாவுடைய பிரைட்டான க்ளோவுக்கு இது ஒரு முக்கிய காரணம். இந்த சிங்க்ரோட்ரான் ரேடியேஷனில் கிராப் நெபுலாவுடைய ஸ்பெக்ட்ரம் சாதாரணமான தெர்மல் ஸ்பெக்ட்ரம் மாதிரி இல்லாமல் ரேடியோலேருந்து காமரே வரைக்கும் எல்லா கண்டிஷனையுமே கண்டினியூஸா ஸ்பெக்ட்ரம்ல நமக்கு இது வெளிப்படுத்துது. இது ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு க்ளூ. ஏன்னா இது பார்ட்டிக்கல் ஆக்சலரேஷன் எப்படி நடக்குது, காஸ்மிக் ரேஸ் எங்கேருந்து வருது, அந்த ரேஸ்க்கு எனர்ஜி எப்படி கிடைக்குதுங்கிற பல நமக்கு புரியாத புதிரை புரிய வைக்குது. கிராப் நெபுலாவை நம்ம காஸ்மிக் ரே சோர்ஸாகவும் கன்சிடர் பண்ணலாம். நம்ம பூமியில் தொடர்ந்து வந்து சேர்ற ஹை எனர்ஜி பார்ட்டிக்கல்ல ஒரு பகுதி. இப்படிப்பட்ட சூப்பர்னோவா ரெமினன்ஸ்ல இருந்து வந்திருக்கலாம். அதாவது கிராப் நெபுலா வெறும் ஒரு அழகான பொருள் மட்டும் இல்லை, அது நம்ம பூமியுடைய ரேடியேஷன் என்விரான்மெண்ட்டுக்கு மறைமுகமா ஒத்து போகக்கூடிய ஒரு பொருள். இந்த நெபுலாவுடைய மேஸை நம்ம கணக்கு பண்ணா சுமார் 4 to 5 சூரியனுடைய மேஸ் அளவுக்கு அதோடைய மெட்டீரியல் ரொம்ப அழகாக இருக்கலாம். அதில் ஒரு பகுதி கேஸாகவும் சில பகுதி டஸ்டாகவும் இருக்குது. இந்த டஸ்ட் கிரெயின்ஸ் ஃபியூச்சரில் ஒரு பிளானட்டரி சிஸ்டமை உருவாக்கலாம். அது ஒரு முக்கியமான ஒரு பில்டிங் பிளாக்ஸாக இருக்குது. இப்படிப்பட்ட சூப்பர்னோவா டஸ்ட் தான் ஆரம்ப விதையாக இருந்திருக்கலாம் நம்ம சூரிய குடும்பத்துக்கு. கிராப் நெபுலாவுடைய எக்ஸ்பான்ஷன், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸை நம்ம கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோம்னா எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல வந்து சேரும். அந்த காலம் கிட்டத்தட்ட கிபி 1054க்கு சரியா மேட்ச் ஆகுது. இது ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ்க்கும் மாடர்ன் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்க்கும் ஒரு ரேரான அக்ரிமெண்ட். மனிதர்கள் பார்த்து எழுதின ஒரு அப்சர்வேஷன் மாடர்ன் டெலிஸ்கோப்ல வரக்கூடிய டேட்டாவும் ஒரே உண்மையாக சொல்லுது. இந்த நெபுலாவை நம்ம வெறும் கண்ணால் பார்க்க முடியாது, அதுக்கு டெலிஸ்கோப் தேவை. ஆனால் அந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் ஆன போது அந்த காலத்தில் பகல் நேரத்தில் கூட அதோடைய பிரைட்னஸ் வெள்ளி கிரகத்தை விட ரொம்ப அதிகமாக வெளிச்சமாக இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு எனர்ஜி ரிலீஸ் நடந்திருக்கு. ஒரே நொடியில் அந்த நட்சத்திரம் சூரியன் முழு வாழ்க்கையை வெளியிடக்கூடிய எனர்ஜியை வெளியிட்டிருக்கு. கிராப் நெபுலாவை ஃபியூச்சரில் பார்ப்போமானா
அது மெதுவாக டிஃப்யூஸ் ஆகி பேக்ரவுண்டில் கேலக்ஸி லைட்டில் கலந்துரும். இன்னும் சில 10,000 வருஷத்தில் அது இப்போ மாதிரி தெளிவாக இல்லாமல் அதோட பார்ட்டிகல்ஸ், எலமெண்ட்ஸ், அதோடைய மேக்னெட்டிக் இம்ப்ரிண்ட் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸில் ரொம்ப நீண்ட காலமாக இருக்கும். அந்த இம்ப்ரிண்ட்டில் தான் அடுத்த தலைமுறை நட்சத்திரங்களும் உருவாகும். இது ஒரு முக்கியமான விஷயம். கிராப் நெபுலா ஒரு எக்ஸெப்ஷன் கிடையாது. இது ஒரு எக்ஸாம்பிள். நம்ம கேலக்சியில் இந்த மாதிரியான ஆயிரக்கணக்கான சூப்பர்னோவா ரெமினன்ஸ் இருக்குது. ஆனால் கிராப் நெபுலா ரொம்ப ஸ்பெஷலாக தெரியறதுக்கான காரணம் அதோடைய வயது. அதனால தான் அதோடைய ஸ்ட்ரக்சர், அதோடைய எனர்ஜி ஃப்ளோ, பல்சர் இன்ட்ராக்ஷன், இது எல்லாமே நமக்கு தெளிவாக படிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இப்போ நான் இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்பேஸ் எலமெண்ட்டோடைய வெளிப்பாடை நம்ம ரிவர்ஸ் பண்ணி அது கடந்த KP 1054 வெடித்த ஒரு நட்சத்திரத்துடைய வெளிப்பாடு நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அதை நம்ம மாடலாக கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு சிமுலேஷனை நம்ம உருவாக்கிட்டோம். ஏன்னா இந்த யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய பல மொழிகளை புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் இப்போதைக்கு இந்த கேலக்சியில் இருக்கக்கூடிய ஒரே ஜீவராசி மனிதர்கள் தான். வானம் சொல்கிறத நம்ம கேட்கறதுக்கு ட்ரை பண்ணால் போதும். அது என்ன சொல்லுதுன்றதை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிக்கும். இதே மாதிரி இன்னொரு வினோதமான ஒரு ஸ்பேஸ் எலமெண்ட்டை நம்ம அடுத்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பாய்.